தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் தந்திருக்கிறது என்பதான நிலை மாறி தங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருந்தாலும் பெரிய அளவில் தாங்கள் எதிர்பார்த்தது போல் ஆட்சியை அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டு படுதோல்வியை சந்தித்த நிலையில் திமுகவினர் தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் திமுக கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியுற்றதை அவர்களால் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு புதிய திட்டங்களை தந்து கொளத்தூர் தொகுதியில் புதிய மாற்றங்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் வகுத்து தந்ததோடு கொளத்தூர் தொகுதிக்கு மாதத்துக்கு 3 முறை என்பதாக நிலைப்பாடுகளில் பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தந்து கொளத்தூர் தொகுதியை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் முன்மாதிரி தொகுதி போல் பல்வேறு சீரிய திட்டங்களின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு புதிய பணிகளை செய்து கொளத்தூர் தொகுதி முன்மாதிரி தொகுதி போல் காணப்பட்டிருந்த நிலையில் அந்த தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளராகவும் மட்டுமல்லாமல் தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராகவும் களங்கண்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியுற்றதை திமுகவினரால் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவினருக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய அடியாக விழுந்த ஒட்டுமொத்த தோல்விகளை விட திமுகவின் தலைவர் கொளத்தூர் தொகுதியில் தோற்றதை தங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் இன்றும் திணறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் திமுக தலைவர் போட்டியிட்டு தோல்வியுற்ற கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக மீண்டும் அந்த தேர்தல் ஆய்வு குழுக்களுக்குள் ஆய்வு நடத்த வேண்டும் என்பதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் மனு ஒன்று வைத்திருந்தனர். இதன்படி தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாநகராட்சியின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கண்காணிப்பில் சிந்தாரிப்பேட்டையில் தேர்தல் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், வாக்கு எண்ணும் எந்திரங்கள், மின்னணு சாதனங்கள் என்பதான பல பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து அங்கு அதிரடியாய் பல்வேறு ஆய்வுகளை நடத்தினார்கள். அந்த ஆய்வு நடத்தும்போது திமுக சார்பில் அதன் வழக்கறிஞர்களும் அது மட்டுமல்லாமல் திமுகவின் தேர்தல் பொறுப்பாளர்களாக யார் நியமிக்கப்பட்டார்களோ அந்த பிரதிநிதிகளும் அதேபோல் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வி.எஸ். பாபுனுடைய பிரதிநிதிகளும் மாநகராட்சியால் நிர்வகிக்கப்படும் தேர்தல் அதிகாரிகள் என பலரின் முன்னிலையில் வாக்கு மையத்தில் வைத்திருந்த எந்திரங்களை எல்லாம் மறுபரிசோதனை செய்தார்கள். கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் மறு ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் முறையான அனுமதியுடன் மறு ஆய்வு செய்யப்பட்ட பொழுது குறிப்பாக வாக்குப்பதிவு மையங்களான 1, 17, 28, 32, 75, 78, 79, 84 உள்ளிட்ட பல வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டிருந்த விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவர்கள் 2 வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்பாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு பல்வேறு விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பெல் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட பொறியாளர் ஒருவரும் உடனிருந்தார். 100% விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் என்பதான விஷயங்களை சரிபார்க்கப்பட்டு அதில் எந்த குளறுபடிகளும் நடைபெறவில்லை என்பதான விளக்கத்தையும் உரிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு சில எந்திரங்களில் சில கோளாறுகள் இருந்ததாக திமுக தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் அங்கே ஆய்வுகள் நடத்தபோது உடனிருந்தவர்கள் தங்களது நிலைப்பாடுகள் குறித்த கருத்துக்களையும் ஊடகத்தினரிடம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் வி.எஸ். பாபு அவரது வெற்றி செல்லாது என்றும் அவரது வெற்றிக்கு பதிலாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை துரிதப்படுத்த வேண்டும் என்பதான நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது திமுகவின் தரப்பினர். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றது செல்லாது என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வி.எஸ். பாபு வெற்றி பெற்றது எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கும். இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்காகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட வழக்குகளில் திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் வி.எஸ். பாபு வெற்றி என்பதை உறுதி செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது என்பதான நிலைப்பாடுகள் ஒருபுறம் இருக்க, மீண்டும் இந்த வழக்கு விஷயத்தில் எந்திரங்கள் ஆய்வு நடத்திய போது ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக நீதிமன்றத்தை திமுக தரப்பில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தை நாடியிருக்கும் இந்த சூழலில் இந்த வழக்கு விசாரணையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் வெளிப்படைத்தன்மையோடு சில பதிவுகளை பதிவு செய்திருக்கும் நிலையில் இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் வழக்கு எப்படிப்பட்ட நகர்வுகளை நோக்கி நகர இருக்கிறது? அதற்கான அறிவிப்புகளை நீதிமன்றம் என்ன தரப்போகிறது? அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் தங்களுக்கான உத்தரவுகளை வழங்கப் போகிறது என்பதான பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. வி.எஸ். பாபு வெற்றி பெற்றது செல்லாது என்பதை அறிவிக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் வெற்றி
பெற்றார் என்பதான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்ற கோணத்தில் திமுகவினர் மு.க. ஸ்டாலின் தரப்பில் தற்போது நீதிமன்றத்தை அணுகியிருப்பது அனைவரின் புருவங்களையும் உயர்த்தி இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான விவரங்களில் குளறுபடிகள் நடைபெற்றதாக பல்வேறு விஷயங்களை ஆணிதரமாக திமுக தரப்பினர் எடுத்து வைத்தபோதும் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்பதற்கான விளக்கும் பொருட்டும் திமுகவின் வேட்பாளரான மு.க. ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்றும் தேர்தல் நேரத்தின் போது பயன்படுத்த அத்தனை எந்திரங்களையும் அத்தனை மின்னணு சாதனங்களையும் கொண்டு வந்து நேரடியாக அது பரிசீலனை செய்யப்பட்டு மீண்டும் அதனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் வண்ணமாக சில விளக்கங்களை அளித்த போதும் அந்த உண்மைத்தன்மைகளில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்றும் அந்த நேரடி ஆய்வின் போது சிலர் குளறுபடிகள் இருந்ததாகவும் திமுக தரப்பில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் தங்களின் உறுதியான நிலைப்பாட்டை நீதிமன்றம் வரை தற்போது திமுக கொண்டு சென்றிருக்கும் நிலையில் என்ன முடிவுகள் வெளியாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த சட்ட போராட்டத்தில் தங்களின் உரிமைக்கான விஷயத்தை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக அணுகியிருக்கும் திமுகவின் உரிமை குரல் நிலைநாட்டப்படுமா? கொளத்தூர் தொகுதியில் வாக்களித்த மக்கள் மு.க. ஸ்டாலினுக்குத்தான் அதிக அளவில் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்களா அல்லது வெற்றி பெற்றவர் என ஏற்கனவே அறிவித்திருக்கும் வி.எஸ். பாபுதான் அதிக அளவிலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாரா என்பதை உறுதி செய்ய போவது நீதிமன்றம் சொல்லப்போகும் அடுத்த கட்ட பதிலில்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் திமுகவில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தற்போது தாவேகாவில் வலம் வந்து கொண்டிருக்கும் வி.எஸ். பாபுவின் வெற்றி செல்லாது என்றதான முடிவை பெறும் வரை திமுக தனது சட்ட ரீதியான அணுகுமுறையிலிருந்து ஓயாது என்பதான குரலை திமுகவினர் திட்டவட்டமாக பல தளங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக கடமைகள் ஆட்சி முடிந்து தேர்தல்கள் முடிவடைந்த பிறகிலும் இந்த கொளத்தூர் தொகுதியில் மட்டும் இந்த பிரச்சனை நீர்பூர்த்த நெருப்பாகவே தொடர்ந்து புகைந்து கொண்டிருப்பதால் அடுத்த கட்ட அறிவிப்புகள் எதுவாக இருக்கும் என்ற ஆவல்கள் எல்லோரும் மத்தியிலும் கொளத்தூர் தொகுதியை நோக்கியே நிற்கின்றன.